5 மாநில தேர்தல் அறிவிப்பை அடுத்து மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளார். அவற்றில் முக்கியமான அம்சங்களை விரிவாக பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தனது அடுத்த ஆட்சியின் அடித்தளமாக அமைந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டமாக செயல்படும் 10 புரோட்டிக்காக்கள் அடங்கிய வாக்குறுதி பட்டியலை எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். பெண்கள் மேம்பாடு நிதியுதவி திட்டமான லக்ஷ்மிர் பந்தர் திட்டத்தின் கீழ் முன்னதாக வழங்கி வந்த 1000 ரூபாயுடன் பொது பிரிவு பயனாளிகளுக்கு 500 ரூபாய் உயர்த்தி மாதந்தோறும் 1500 ரூபாயும், பட்டியல் பழங்குடியினர் பயனாளிகளுக்கு மாதம் 1700 ரூபாயும் நிதியுதவி தொடர்ந்து வழங்கப்படும் என்றும், வேலையில்லாத இளைஞர்களுக்கு பங்களார் யுபா சதி திட்டத்தின் கீழ் மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும் நிதியுதவி தொடரும் எனவும், விவசாயி மற்றும் விவசாயத்துறையின் முழுமையான மேம்பாட்டிற்கு வழிவகுக்க 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் பட்ஜெட்டை அறிமுகப்படுத்துவதாக உறுதியளித்துள்ளார். மேலும் மேற்கு வங்கத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வீடு என்றும், ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலம் குடிநீர் வசதி கிடைக்கும் என வாக்குறுதியில் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார சேவைகளை வீட்டிற்கே கொண்டு சேர்ப்பதை உறுதி செய்ய ஒவ்வொரு வட்டாரம் மற்றும் நகரத்திலும் ஆண்டுதோறும் துவாரே சிகிச்சா முகாம்களை தனது தலைமையிலான அரசு ஏற்பாடு செய்யும் என்று பட்டியலிட்டுள்ளார். பங்களார் ஷிக்ஷயத்தான் திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு பள்ளிகளின் முழுமையான உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் உறுதி செய்யப்படும் என்றும், உலகத்தரம் வாய்ந்த தளவாடங்கள், துறைமுகங்கள், வர்த்தக உள்கட்டமைப்பு மற்றும் ஒரு அதிநவீன உலகளாவிய வர்த்தக மையம் ஆகியவற்றை கொண்டு மேற்கு வங்கத்தை கிழக்கு இந்தியாவின் வர்த்தக நுழைவாயிலாக மாற்ற பாடுபடுவேன் என்றும் மம்தா பானர்ஜி தனது தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டுள்ளார்.